அன்பான வணக்கங்கள். கிரிக்கெட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வரம். அது குறிப்பாக வந்து சண்டே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்டெம்போட ஷேடோ கூட எவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு உன்னதமான ஒரு டர்ஃப் விக்கெட், அருமையான ஒரு டர்ஃப் விக்கெட், சைட் ஸ்க்ரீன் இருக்குது, லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு நாள் சண்டே அந்த ஒரு 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 சிங்கிள் ஃபஸ்ட் ஹாஃப் காலையிலையோ இல்லை மதிய வேலையிலையோ விளையாடக்கூடிய அந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ உன்னதமான ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் வேறு, 5 ரன் அடிக்கிறேன் 50 ரன் அடிக்கிறேன் இல்லை 5 விக்கெட் எடுக்கிறேன் அதெல்லாம் செகண்டரி. ஆனால் நீங்கள் கிரவுண்டுக்கு வர்ற எண்ணம் செயல் ஆக்கப்பூர்வமாக இருந்ததுன்னா அதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான். எல்லோரும் கிரிக்கெட் ஒரு போதைன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே அந்த பேட் எடுத்துகிட்டு செஞ்சுட்டு வாரம் ஃபுல்லாக விளையாடுறது மாதிரி செய்கிற மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணலாம். அதையும் தாண்டி என்ன இருக்குன்னா அவங்களோட ஃபிட்னஸ். பெரும்பாலும் கிரிக்கெட்டில் கிரிக்கெட் ஆடுறோம் எல்லாம் வந்து டிசிப்ளினாக இருப்பான், இல்லாட்டி ஓட முடியாது, செய்ய முடியாது. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஒரு 5 hours 6 hours தாக்கு பிடிக்க முடியாது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் கிரவுண்ட், சன்லைட் பார்க்கலாம். தி டீம் இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெடி. So it's going to be yet another wonderful cricketing day because we breathe cricket. All around the world there are crores and crores of people are playing cricket. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்க விளையாடுற கிரிக்கெட் வந்து ரொம்ப உன்னதமானது தான். ஒவ்வொருவருமே ரோஹித் சர்மாவோ, ஒவ்வொருமே விராட் கோலியா, இல்லை ஒவ்வொருவருமே வந்து பார்க்கணும், ஒருத்தருமே பும்ராவை தங்களை நினச்சிக்கிற ஒரே இடம். ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் விளையாடக்கூடிய ஒரே கேமே தான் கிரிக்கெட். ஸோ கிரிக்கெட் விளையாடுங்க. கிரிக்கெட் பார்க்குறது காட்டிலும் கிரிக்கெட் நிறைய விளையாடுங்க. இங்கே பார்க்கலாம், ஒரு கிட்ஸ் வந்து கிரவுண்டில் எவ்வளோ ஜாலியாக ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதான் ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் விளையாட வந்துட்டாங்க. அப்பா அவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, அப்பாலாம் அங்கே இருக்காங்க, டீம் பிளேயராக இருக்காங்க, இவங்க பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இதான் இந்தியா ஏன் வந்து கிரிக்கெட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எனவே நம்ம நேஷ்னல் கேம்ஸ் அதெல்லாம் நம்மளும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அதே விளையாடணும், எண்ணிக்கை ஜாஸ்தியாகணும். அதே சமயம் கிரிக்கெட்டில் வந்து நம்ம நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த தலைமுறை வந்து கிரிக்கெட்டை நேசிக்கிறாங்க, குறிப்பாக வந்து நிறைய நல்ல கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த பதிவை ஒரு கிரிக்கெட்டராக பதிவு செய்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் ஆட போகிற கிரவுண்டு தான், நீங்கள் பார்க்கலாம், ஒன் ஆஃப் தி ஃபேண்டாஸ்டிக் ஃபெசிலிட்டி. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ எவ்ரி ஒன் டு ஹேவ் மோர் கிரிக்கெட்டிங் டேஸ். வணக்கத்துடன் பேராசிரியர் கற்பசாமி ராமநாதன்.